டேய் என்னடா கடிக்குமா வா சென்னை நான் சும்மாவா சென்னைடா ஏன் சென்னைடா அது நம்ம சென்னை சென்னைடா டேய் மெட்ராஸ் டே கண்டென்ட் பத்தி பேசுறா என்னடா பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தரா பேசுங்கடா ஒண்ணுமே கேக்கல ஓகேப்பா ஓகே ப்ரோ ஓகே சார் போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஆகஸ்ட் 22 என்னது மெட்ராஸ் டே சரி என்ன பிளானு ஸ்டேட்டஸ் அப்போ ஸ்டோரி போடுவோம் அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? சுத்தி பார்க்க மாட்டீங்க பாக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா என்னடா இப்படி சொல்றாங்க? என்ன இருக்கு அப்படி? மெரினா பீச் இருக்கு, பெசன்ட் நகர் பீச் இருக்கு, மால் இருக்கு, எங்க வேணா போய் சுத்தி பாருங்க. படம் பார்க்கணும்னா தியேட்டர் போங்க. பீச்சுக்கு போ, பீச் இப்ப அப்கிரேட் பண்ண அப்படியே இருக்கு. கப்புள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எங்க போய் நாங்க உட்கார்றது? எங்க போனாலும் டென்ஷன் ஆகுது. உனக்கு அதுக்காக வெளியே போக மாட்டியா, சுத்தி பார்க்க மாட்டியா? அதுக்காக எங்க எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருப்பியா? போலாம்பா, ஆனா எப்படி இருக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்பா. இப்படி இருக்கும் அப்பா நீ ஃபுல்லா ஒரே சன் ஈவினிங் போ. சென்னைனாலே சன் தானே. சென்னைனா ரெயின் கூட இருக்குடா. ஜோக் இல்லையா ரெயின் கூட இருக்கு. இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கா. தண்ணி வந்து மொத்தமா போயிடும் மொத்த சென்னையும். உங்க வீட்டுல நிக்கல இடுப்பு வரைக்கும் தண்ணி. அதையும் காவா தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த ஏழை மக்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. சென்னை மக்கள் உதவி பண்ணாங்கல்ல, ஒருத்தர் எல்லாம் விட்டு கொடுத்தாங்களா சென்னைய. பால் பாக்கெட் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம ஹெல்ப் பண்றது. அப்பதான் வந்துட்டு மொத்த ஊரே ஒன்னாகும். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். அந்த ஹியூமனிட்டியை நீங்க வந்து மழை வந்து வெள்ளம் அடிச்சு அப்படியே தேங்குனாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் சமந்தான ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மள செருப்பால் அடிச்சாதான் நமக்குலாம் புத்தி வரும்ல. கவின் இன்சிடென்ட் நடந்தது, எல்லாரும் ஸ்டோரி தான் போட்டாங்க. என்ன குரல் கொடுத்தாங்க? குரல் கொடுத்தவங்க 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நீ என்ன குரல் கொடுத்த? என்ன தேர்றாங்க? நான் என்ன பண்ணேன்னா அந்த விஷயத்த பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அப்படி இருக்கா உங்களுக்கு? நீங்க ஜாதியை பத்தி நினைக்கிறீங்க? நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு, நான் ரிலேஷன் கிட்ட பேசுறேன். இதெல்லாம் ஓகே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குரல் கொடுத்தையா? கொடுத்தோமேப்பா. ஆன்லைன்ல தான் குரல் கொடுக்க முடியும். நீ போய் போராட்டம் பண்ண முடியுமா? பண்ணுங்க. ஆன்லைன்ல வீடியோ போட்டியா? போலாம். ஸ்டோரி தானே போட்ட. அது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலைன்னா எதுக்கு இவ்ளோ பெரிய பா ட்ரெண்ட் ஆகணுமா? அது காரணமே சென்னை பீப்பிள்ஸ் தானே. அவங்க சப்போர்ட் பண்ண போய் தான் அது வெளிய தெரியுது. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்கன்ற சப்போர்ட் பண்ணலாம். யாரு? சென்னை புல் தானே. சென்னை புல் தெரியலனா தெரிஞ்சுமா? அண்டார்டிகால இருக்கறாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது அவனோட ஐடி கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி வெளியில காமிச்சிட்டாங்கப்பா, இல்லைன்னு சொல்லலை. அவனோட விஷயம் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு, எல்லாமே ஓகே. பட் அவங்க பாடி, கவினோட பாடி டிஸ்போஸ் பண்ண விட்டு என்ன பேசப்பட்டுச்சு அவ்வளோதான், அப்படியே மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன உண்மை பொய் எதுவுமே வெளியில வரல. உண்மை நீ அதை உண்மையை அடிச்சு சொன்னாதான் உண்மைன்னா கிடையாது. உண்மை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், யார் மேல தப்பு, அது என்ன பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். என் ஃப்ரெண்டே ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவளை இன்னொரு பையன் லவ் பண்றான்ப்பா. என்ன எல்லாம் ஒரே ஆளுங்க தான், ஆனா அதுலயே வேற வேற ஆளுங்க இருக்காங்களாம். ஓ ஒரு ஃபிகரை பாக்குறான், அவ செலவு பண்ணதான் ஒரு லூச தேடுறான். ஒரே இதுதான், ஆனா அதுலயே வேற வேற. அதான் ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரே இதுலதான் பார்த்துப்போம். அதாவது அந்த பொண்ணுக்கு வயசே 18-19 தான் இருக்கும். இப்போலேருந்தே அந்த ஒரு கேஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு அவங்க மைண்ட்ல வச்சுட்டாங்கல்ல. இதெல்லாம் சுத்தி சுத்தி இருக்கும்போது எங்க போனாலும் இதுதான் நமக்கு அடிக்கும். ஏன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு தான் தோணும். இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா இந்த ஜாதி மதம் இல்லாத ஒரு உலகத்துல பிறக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பா ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துட்டு இந்த நார்த்ல இருந்து நம்ம இங்க சென்னையில வந்து வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க போனாலும் நம்ம பையன் நிறைய இருக்காங்க. पैसा दे रहा हूँ। हाँ इतना पैसा दे रहा हूँ, मैं पैसा दे रहा हूँ। हाँ सर ओके मैं முதல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி பையா பையான்னு கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம். இப்பெல்லாம் வந்துட்டு பையா அவங்க நம்ம கூட ஒரு இதுவா சேர்த்துட்டாங்க. எங்க போனாலும் பையா இருக்காங்க. அவங்க இங்க வந்து பழகிறது தப்பு கிடையாது. அவங்க அங்க இருந்து வேலை கிடைக்காம இங்க வந்து நமக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க. நமக்கு ஒரு விஷயத்துல வந்துட்டு ஹெல்ப் ஆகுது இல்லை. ஸோ நீங்க ஏன் வந்துட்டு அதை ஒரு மாதிரி ஏலியனா பாக்குறீங்க அவங்கள? இப்போ வந்துட்டு எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. நீ எங்க போனாலும் ஒரு பையா இருப்பாரு, நீ வந்துட்டு அதுக்காக அவரை கலாய்க்க முடியுமா? இல்லை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனான விஷயம். இதுவுமே ஹியூமனிட்டி தான். நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றது வந்துட்டு மைண்ட்ல இருக்கும் மக்கள். ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பீப்புளுக்கான அந்த ஒரு ஜாப் ஆஃபர்ஸ் அந்த ஒரு இதுவே கம்மியாயிருச்சு. ஜாப்லெஸ் பீப்புள் தானே நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எங்க கிடைக்குது? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இப்போ ஒரு பையா என்ன யோசிப்பாரு தெரியுமா? எந்த வேலை கிடைச்சாலும் நான் வரேன் அப்படின்வாரு.
இதே நீ சொல்லுவியா ஒருத்தர் நம்மளால என்ன பண்ணுவான், சம்பளம் இவ்வளோதானா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோபி சுகர் வீடியோல சொல்லியிருப்பாங்களே, நீங்க எவ்வளவு 400 ரூபாய்க்குமே ஆட்டோ 200 ஆட்டோ. என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ உண்மையாலுமே நம்ம இந்த வேலைக்கு போனாதான் காசு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல ஜாப்லெஸ், அவங்களுக்கு எல்லாமே அந்த இடம் போய் சேரலாம். குமாரா சுனில் குமார் சார், உனக்கு என்ன வேணும்? சென்னைனாலே ஃபுட்டு தான். மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி வாசம் தூக்குதா. ஃபுட்டு மட்டுமாப்பா? புத்தி எங்க போது பேர். அதான் மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி, ரத்னா கேஃபேல இட்லி சாம்பார், பீச்னா அத்தோ, சவுகார்பேட் சாட்டு, பன் பட்டர் ஜாம், பிரியாணி, பீஃப் பிரியாணி, புளியாந்தோப்பு அண்ணாநகர்ல இருக்குமே எப்பா. விஷ்டு இப்பெல்லாம் எங்கப்பா நைட்ல கடை இருக்கு? அதான் ரூல்ஸ் போட்டாங்களே. நைட்ல நீ எதுக்கு போய் சாப்பிடுற? பேட்மேன் என்னப்பா? ஆமாப்பா, we are batman. நைட்ல எவ்வளவு வர்க் பண்றது தெரியுமா? நான் என்ன வர்க் பண்றேன்? நைட்ல வந்து பார்ட் டைமா வர்க் பண்றேன். இப்போதான் நான் சார்ஜ் போட்டேன், நைட் ஃபுல்லா வேலை இருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வேற என்னப்பா ஸ்பெஷாலிட்டி உங்க சென்னையில சொல்றீங்களா? சென்னை சென்னைனாலே ஸ்பெஷல் தான். இதை மட்டும் நீ கரெக்டா சொல்லு. வந்தாலே வரைக்கும் சென்னைக்கு வந்தா நீ வாழ்ந்துட்டு இருக்க. அது எல்லாமே கரெக்டுப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. நானுமே வந்து பிறந்தது இங்கே தான், நடுவில் வெளியூர் போனேன், திரும்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்தேன். அங்கே இருந்திருந்தா கூட எனக்கு இங்கே இருக்க எக்ஸ்போஷர்லாம் கிடச்சிருக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து நம்மளை வந்து என்னடா இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்குது. அது எப்படா மாறினா தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு பாத்தில் இருந்து சென்னையில் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் சென்னை அப்படின்ற ஸ்பாட் எனக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சென்னை தான் கொடுத்துச்சு. எல்லாமே சுற்றி பார்க்குற அந்த ஒரு தைரியம் கொடுத்தது, வெளியில் தனியாக போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கொடுத்தது வந்து சென்னை தான். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே சுற்றி நடக்கிறதுல எதுவுமே யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. அதை தான் தப்புன்னு சொல்கிறேன் நான். ரீசெண்டா காத்து வாக்குல டாக் எபிசோட் எடுக்கும்போது ஒருத்தவங்க வந்து கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க சென்னை தான் வந்து எங்களுக்கு ஒரு சேஃபான கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுக்கு அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. Actually, I used to stay in Bangalore, so when I shift to Chennai, like I feel like Chennai is home. அது என்ன பெரிய கம்ஃபர்ட் ஜோனு? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை தெரியும்ல என்ன ஆச்சுன்ட்டு. இத்தனைக்கும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வெளியில் பிரியாணி வைக்கிற பையன் ரேப் பண்ணி வச்சிருக்கான். இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கே சென்னைக்கு சேஃப்டி இல்லையா? ஒரு வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் பையில இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் வந்துட்டு மெட்ராஸ் டே கொண்டாடக்கூடாது, இது வந்துட்டு சேஃப்டி இல்லை சென்னையில், நீங்கள் குறைய மட்டுமே ஏன் பார்க்குறீங்க? இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஒரு ஃப்ளட்டுன்னு வந்துட்டா எல்லாருமே வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசலில் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்களை ப்ரைவேட் செக்டாருக்கு விற்காதீங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு கூலி படம் வந்துச்சு, உடனே எல்லாரையும் போலீஸ்காரங்க வந்து அடிச்சு கிளப்பிட்டாங்க. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா. அந்த இதுக்கு எதுக்குமே பப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணாம இல்ல, அவங்க வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க குப்பைக்காரங்க கிடையாது, சுத்தக்காரங்கன்னு வந்து கண்டிப்பா பப்ளிக் சப்போர்ட் பண்ணாங்க. அது யார் பேசுனது? சென்னை பீப்புள். நாங்க தான் குப்பை போடுறோம், நாங்க தான் குப்பைக்காரங்க, எங்க சமுதாயத்தை சுத்தம் செய்ய வந்து சுத்தக்காரர்கள் இவங்க. போர் அடிச்சு எங்க போவீங்க? டீ கேட்ட ஸ்பாட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அட்டி சேர்ற இடம். டீ மட்டும் குடிச்சா பரவாயில்லப்பா, சிகரெட்டுன்னு ஒன்று அடிக்கிறாங்க, பப்ளிக்கு எவ்வளோ ஒரு நியூசன்ஸ் ஆகுது, அவங்க ஹெல்த் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. அதெல்லாம் தவிர்க்கலாமே. அது அடிக்கிறவன சொல்கிறோம், நாங்களாம் டீ தான்ப்பா குடிக்க போகிறோம், எங்களையாப்பா சொல்கிறேன். நீ எப்படி அதை குறையவே பார்க்குறப்பா? நான் அதை தான்ப்பா சொல்கிறேன். ஒரு விஷயம் பொதுவாக நீ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் குறை இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நீ குறையவே மட்டும் பார்க்காது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இவன் சொன்ன மாதிரி டீ கடை, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஜாலியாக. சென்னை தான், நம்ம சென்னையில் தான் இருக்கோம். நம்ம இப்போ போனால் கூட இங்கே சென்னையில் தான் இருக்கும். நம்ம உட்காந்து பேசுறது சென்னை தான். அப்போ வந்துட்டு நீ போயிட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் உனக்கு சென்னையில் தான் நடக்கும், உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சென்னையில் தான் நடக்கும். நீ அதுக்காக வந்துட்டு இந்த ஊர் தான் காரணம், இந்த பிரச்சனை தான், அப்படி பிரச்சனை தான் எல்லாமே எல்லா ஊர்லேயும் இருக்கும். நான் ஊர் காரணம்னு சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன்? மாறணும்னு சொல்கிறேன். சென்னை வந்து நல்லா இருக்கு, ஆனால் அந்த குறைகள் நிறையா மாறிச்சுன்னா சென்னை இன்னும் டாப்ல இருக்கும். மாற்றலாம், நம்மலாம் சேர்ந்தாதான் மாற்ற முடியும்னு நான் சொல்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது,
மாறுவதெல்லாம் உயிரோடு. எவ்வளவோ மாற வேண்டும். நம்ம மாறணும். இது தப்பு தப்புன்னு சொல்ல தான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மெட்ராஸுக்கு ஒரு மாற்றம் வரும். மெட்ராஸில் நீ நல்லதை மட்டும் பார்க்குற, நான் கெட்டதை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா மெட்ராஸில் நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மெட்ராஸில் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் ஏன் நான் கெட்டதுன்னு சொல்கிறேன்னா, இங்கே நான் கெட்டது இது தப்பு இதுன்னு சொன்னாதான் நாளைக்கு நம்மளை மாதிரி 1000 பேர் இருப்பான், அவங்க எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுனால தான் இது தப்பு கெட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் நம்ம. இதோட முடிச்சுக்கிறோம். நீங்களும் மெட்ராஸ் செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி மெட்ராஸ். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் நம்ம கிட்ட போயினே இருங்க. அண்ட் வாழ வைக்கும் சென்னை. ஹாப்பி மெட்ராஸ் டே டு ஆல்.